students, in today's நம்ம பார்க்க போகிறது standard cells thermodynamic quantities. The next equation வந்து very important question. What is standard cell அப்படின்னு பார்த்தாங்கன்னா எப்பவுமே வெஸ்டர்ன் கேட்மியம் செல். எப்பவுமே வெஸ்டர்ன் கேட்மியம் செல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹச் டைப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 12.5% கேட்மியம் அண்ட் ஹெச்ஜி மெர்குரி. இது வந்து நெகட்டிவ் ஆனோடா இல்லைன்னா நெகட்டிவ் எலக்ட்ரோடா ஆகும். இந்த பார்ட் ஹெச்ஜி ஹெச்ஜி டூ எஃபெக்ட் அது வந்து கேத்தோடா ஆகும். சொல்யூஷன் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ரெண்டுக்குமே காமன் சீரியஸுக்கு இந்த வாட்டர் இருக்குது. இது என்ன ரியாக்ஷன் செல்ஃப் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்மியம் வந்து 2 எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணிட்டு சிடி 2+ மாறும். ஹெச்ஜி 2+ ஆகும். இந்த 2 எலக்ட்ரான் எடுத்துட்டு ஹெச்ஜி அதில் போயிட்டு டெபாசிட் ஆகிடும். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் வெஸ்டர்ன் கேட்மியம் செல். The evaluation of thermodynamic quantities. How do I evaluate the thermodynamic quantities? அதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கு. நான் எப்பவுமே எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு த டிக்ரீசிங் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ அதனால் நம்ம எப்படி கொடுக்கணும் டபிள்யூஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ஒர்க் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஜி. டெல்டா ஜி எப்பவுமே நெகட்டிவ் இருந்தால் தான் அந்த ஒர்க் வந்து ஃப்ரீயாக நடக்குமா இருக்கும். ஸோ மைனஸ் டெல்டா ஜிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மைனஸ் டெல்டா ஜினா என்எஃப்இன்றது ஃப்ரம் கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன் வந்து நம்ம சொல்லுவோம். இதுக்கு செகண்ட் இயரில் கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன் படிச்சிருக்கீங்க. ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ப்ளஸ் டி ஹோல்டு பிராக்கெட் டூ டெல்டா ஜி பை டோ டி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அடுத்து வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட்டிங் இந்த வேல்யூ ஆஃப் டெல்டா ஜியோட வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டெல்டா ஜி இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து மைனஸ் என்எஃப் அந்த வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் ஹோல் பிராக்கெட் இ மைனஸ் டி டூ இ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. Entropy change is related to enthalpy change and the free energy change by the well-known thermodynamic equation பார்த்தீங்கன்னா delta G is equal to delta S minus T delta S. T delta S நம்ம எப்படி அதை மட்டும் நம்மளுக்கு வேணும்னா இந்த ஈக்குவேஷனை திருப்பி போடணும். எதுனா டெல்டா ஹெச் டெல்டா ஜி வந்து இந்த பக்கத்தில் இருந்தோம். அப்போ நம்மளுக்கு டெல்டா எஸ் வேணும்னா டி வந்து கீழே போயிடும் இந்த டெரிவேஷனில். இப்போ இதில் வந்து எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இ இசட்என் ஈக்குவல் டு இ இசட்என் ப்ளஸ் மைனஸ் ஆர்டி டூ லாஸ் ஏ இசட்என் 2+ அப்படி கிடைக்குது. அடுத்தது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கோட ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் வேல்யூ. சப்போஸ் நம்ம ஜிங்க்கு ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் வேணும்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் electrode potential E value வந்து Zn equals Zn plus RT divided by 2F log A Zn plus plus. உங்களுக்கு வந்து இந்த டெரிவேஷன்லாம் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ரெண்டு டெரிவேஷன் பதில் நான் சொன்னால அதை மட்டும் எழுதிக்கலாம். அதில் இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஆகும் ஜிங்க் எலக்ட்ரோட் அப்படின்னு போட்டு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் எடுக்கணும். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் த ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரிவர்சிபிள் எலக்ட்ரோட் என்னென்ன டைப் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தா மெட்டல் அயன் எலக்ட்ரோட். அதாவது மெட்டல்லேருந்து மெட்டல் அயன் வந்து ரிலீஸ் ஆகி போகுது. ஒன் டைப் ஆஃப் எலக்ட்ரோட். இதில் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்டல்லேருந்து மெட்டல் அயன் ரிலீஸ் ஆகி போகுது. ஜிங்க் வந்து Zn 2+ ஆகுது. அதான் மெட்டலுக்கு மெட்டல் அயன். அதுக்கு வந்து என்ன டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா EM equal to EM minus RT divided by NF log A AM N plus. இப்போ கேஸ் அயன் எலக்ட்ரோடுனா அதாவது ஹைட்ரஜன் கேஸ் எலக்ட்ரோடு வந்து ரிவர்சிபிள் H+ அயன், chlorine electrode reversible to Cl- ion. ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் may be represented as ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம்
வந்து மெயினாக இருக்கும். இப்போ பிளாட்டினம் H2 கேஸ், H ப்ளஸ் சொல்யூஷன் ரெண்டுமே இருக்கும். அதாவது கேஸும் இருக்கும், அதில் அயானும் இருக்கும் அந்த டைப் ஆஃப் எலக்ட்ரோடு. இது வந்து பொட்டன்ஷியல் ஆஃப் த எலக்ட்ரோடு வந்து என்னன்னா EH2 is equal to E-H2 minus RT divided by F log A H plus A H2 half half. இப்போ இதுக்கு வந்து நம்ம லோ ப்ரெஷரில் எப்படி இருக்குங்கிற வேல்யூ அப்படின்னு பார்த்தா EH2 plus minus RT divided by F log EH2. இந்த வேல்யூஸ் நம்ம ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து அப்படியே கீழே வந்துடும். இப்போ வந்து இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் அடுக்கு நேரத்தோட டிஃபரன்ஸ் வந்து H ப்ளஸ் ஆகணும். உங்களுக்கு வந்து அடுக்கு நேரத்தோட பொட்டன்ஷியல் வந்து H ப்ளஸ் வந்து பொறுத்து இருக்குது. உங்களுக்கு இன்சைட் தி ஷெல்ஃப் ஆனியன் எலக்ட்ரோட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங் ஏஜி ஃபீல்டு இது செல் ரெப்ரசன்டேஷன் ஏஜிங் ஏஜி ஃபீல்டு CL minus. இப்போ AG CL minus AG CL plus 1 electron release ஆகுது. இது வந்து நம்ம வந்து இதுக்கு எலக்ட்ரிக் ரியாக்ஷன் எழுதணும்னா E is equal to இது எந்த ரியாக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணணும்னா E is equal to E0 minus RT divided by F எழுதணும். 1/Cன்றது மற்ற இது எல்லாமே இங்கே இருக்கிற எலக்ட்ரோடில் இருக்கிறது பொறுத்து மறுபடி ஏஜி மைனஸ் AgCl ஏஜி AgCl வேலையெல்லாம் நம்ம இதில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஈனட் வேலை என்னன்னு கிடைக்குதுன்னா -0.22248. ஓகே, அடுத்து கிளம்பல் எலக்ட்ரோடு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளம்பல் எலக்ட்ரோடுனாலே உங்களுக்கு தெரியும் HG2Cl2 இதில் வந்து என்ன சொல்யூஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா KCl வந்து காமன் சொல்யூஷன். அடுத்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எலக்ட்ரோடு என்னன்னு பார்த்தா எக்ஸாம்பிள் வந்து பாரஸ்பெரிக் எலக்ட்ரோடு வந்து எக்ஸாம்பிள் 4 ஆக்சிடேஷன் வந்து ரிடக்ஷன் டைப் ஆஃப் எலக்ட்ரோடு வந்து பிளாட்டினம். இது வந்து பிளாட்டினம் தான் இது வந்து பிட்டாக இருக்கும் பிளாட்டினம். அது Fe2 ப்ளஸ் அது Fe3 ப்ளஸ் எலக்ட்ரிக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா Fe2 வந்து என்ன பண்ணுது Fe2 ப்ளஸ் காட்டிய Fe ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு Fe2 ப்ளஸ் Fe2 ப்ளஸ் வந்து எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணிட்டு Fe3 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. P is equal to minus RT